ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ அனைவருக்கும் இரவு வணக்கம். நம்மளால் ஒழுங்கான பதிவு போட முடியல. எப்படின்னா டெய்லியுமே நான் ஒரு கண்டென்ட்டில் போடுவேன். ஸோ இன்றைக்கி அதிகமான ஒர்க் இருந்த காரணத்தினால இன்றைக்கி எதையுமே நம்மளால் போட முடியல. ஸோ எனிவே பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வியூவர்ஸ் என்ன நம்மக்கிட்ட ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ வெளிநாடு வாழ்க்கையை பற்றி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஸோ வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே நம்ம ஊரில் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு சந்தோஷமாக இருந்துட்டு வெளிநாட்டுக்கு அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு முழுக்க முழுக்க இவங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க இல்லையா, உழைக்கிறாங்க. அவங்க சிந்தனையாகவே வீட்டில் இருக்க ஒய்ஃபும் பிள்ளைங்களாம் அவங்க ஞாபகத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டுட்டு போனவங்க மட்டும் தான் தெரியும் அதோடய வலி வேதனை எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கூட நம்ம ஃபேமிலியில் அவங்க இருந்துட்டு இவங்களுக்காண்டி அவங்க வேலைக்கு போகும்போது அതൊക്കെ வீட்டில் இருக்கும் போது சின்ன சின்ன சண்டை நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். தூரத்தில் போயிருக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ குடும்பம்லாம் என்ன எப்படி அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே வீட்டில் இருக்கும்போது புரிஞ்சிருக்க மாட்டாங்க, குழந்தைங்களையும் சரியாக பராமரிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போன பிறகு நீ எப்படி இருக்க, குழந்தை எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய விசாரிப்பாங்க போவாங்க. அதனால் ஸோ எப்போதுமே கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருங்க. பசங்களையெல்லாம் சந்தோஷமாக வச்சுங்க. வெளிநாடுக்கு போன கணவர்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ நீ வருவீங்கன்ட்டு. அது மாதிரி குடும்பத்துக்காண்டி போய் கஷ்டப்பட போயிருப்பீங்க இல்லையா, வருமானத்துக்காண்டி. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இது அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க. ஸோ எனிவே நம்ம வியூவர்ஸ்காண்டி ஒரு சின்ன பதிவு தான். ஓகே, தேங்க்யூ.